அண்ணனோட பேச போகிறீங்களா? அலைபேசி இங்கே வச்சுட்டு போங்க. இல்லை அலைபேசியில் பேச போகிறீங்களா? இங்கே இருந்து பேசிட்டுங்க. இப்போ ஏஐலாம் வருதில்ல, அண்ணன் பேசுன மாதிரியே பேசி ஓட்டு கேட்கலாம். அதானி மாதிரியே பேசி பல வசூலை போட்டான் தம்பி ஒருத்தன். இப்போ பார்த்தீங்கல்ல, ஸ்டாலினே எங்கள் அப்பா மாதிரி ஒரு மோசமான ஊழல்வாதி யாரும் கிடையாதுன்னு என்ன சிரிக்கிறீங்க? ஏஐயில் வருதுப்பா, வருது. ஆமாம்மா. அப்போ அதில் நன்மையும் இருக்குது, பெருந்தீமே இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கார்ல, இப்போ அமெரிக்க அதிபர் வந்து அவர் குரலில் அங்கே இருக்கிற கமாண்டோக்கு, அங்கே இருக்கிற இராணுவ அமைச்சருக்கு சொல்லி போர் தொடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே பேசிவிட்டு போரை ஏற்படுத்தி விட்டுடலாம். அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. இப்போ மேடையில் யாரையும் ஏற்றுறதில்லை நம்ம கட்சி பழக்கம். ஏன்? அனுபவம் அப்படி. நம்ம இங்கே சீரியஸாக உனக்கு தெரியுமா எங்கள் மீனவர்களை கொண்டது தெரியுமா, ஈழத்திலே என் இன சொந்தங்கள் செத்து விழுந்ததை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு பேசிப்போம். இங்க சீரியஸா பேசிட்டுப்பான். அப்ப திடீர்னு செல்போன் வரும், கூட்டத்தில் அப்புறம் பேசுறேன், கூட்டத்தில் அப்புறம் பேசுறேன், கூட்டத்தில் இருக்க கூட்டத்தில் இருக்கேன்னு தெரியுது, போன அங்கே வச்சுட்டு வர வேண்டியதானே. நீ என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் இந்த மாதிரி கூட்டங்களில் எவ்வளவு நேரமானாலும் அலைபேசியோட வந்து உள்ள வந்து பார்த்துருக்கியா? நீ எவரை சந்திக்க போனாலும் யாரை சந்திக்க போனாலும் அலைபேசி போய் எடுத்து பேசுப்பா. அப்படின்னா கப்பலை கவர போகுது, 10 கப்பலை ஓட்டிகிட்டு இருக்கியா? ஒன்றும் கிடையாது, சும்மா